கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவி வெள்ளி விழா காணும் தினத்தில் கண்ணாடி கூண்டு பாலம் திறக்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவி வெள்ளி விழா காணும் நிலையில் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கன்னியாகுமரி வருகை தர உள்ளார். இந்நிலையில் திருவள்ளுவர் சிலையை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். குமரி கடலில் 38 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் கண்ணாடி பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் மத்திய அரசின் பிரதிநிதிகள், சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்று விவரம் குறித்து பின்னர் வரும் வெளியாகும் என தெரிவித்தார். திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பாலம் முதலமைச்சரால் திறக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஐயன் திருவள்ளுவருடைய சிலைக்கும் அருகில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக, கண்ணாடி பாலமாக ஒரு பாலம் அமைக்க வேண்டிய அந்த முயற்சியை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்திருக்கிறது. அந்த பாலத்தையும் விரைவிலே அந்த பணிகளை முடித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே திறந்து வைக்கக்கூடிய அந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் அந்த தேதி விழாவினுடைய பல்வேறு நிகழ்வுகள் குறித்தான முடிவுகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே மேற்கொள்ளப்படும். அத்தகைய முடிவுகள் மேற்கொள்ளுகிற போது உங்களுக்கு அது தெரிவிக்கும்.